الحمد لله، الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية ضعفا ضعافا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا. وقال عائلا: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال رسول الله صلى الله عليه وسلم لأبي هريرة رضي الله تعالى عنها: يا أبا هريرة، تعلموا الفرائض وعلموها، فإنه نصف العلم وهو ينسى، وهو أول شيء ينزع من أمتي، أو كما قال عليه الصلاة والسلام. رواه ابن மாஜா. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹுக்கே புகழும் புகழ்ச்சி உண்டாவதாக. சாந்தி மதமேந்திய சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபீன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜும்ஆவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹல் அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வ ஆதீஹு. கண்ணியம் சக்திமுள்ள ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்வீர்கள். கனவான்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதர்களாகிய நமக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்களை வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் ஏனைய எந்த உயிரினத்துக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு தன்மை, ஆளுமையை அல்லாஹ் மனிதர்களாகிய நமக்கு மாத்திரம் தந்திருக்கிறான், ஜின்களுக்கும் கொடுத்திருக்கிறான். மேலானவர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஒரு குடும்பஸ்தரை எடுத்துக்கொண்டால் அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றது. யார் யாரை முகம் கொடுக்கின்றாரோ, யார் யாருடன் பழகுகின்றாரோ, அதற்கு ஏற்ப அவருடைய குணத்தை, அவருடைய நடத்தை, அவருடைய கேரக்டரை மாற்ற வேண்டிய கட்டாயம் மனிதர்களுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு குடும்பஸ்தனை எடுத்துக்கொண்டால், இது பஜார் என்பதால வாலிபர்கள் குறைவு, எல்லாம் பெரியவங்க தான் இருக்கிறோம். இதனால நான் இந்த தலைப்பை உங்களே போக்கஸ் பண்ணிய பேசுறேன். குடும்பஸ்தர்களை எடுத்துக்கொண்டா, அவர் வாப்பா என்ற கேரக்டர்ல வார நேரம் அதுக்கு கொஞ்சம் ஆளுமை, அதற்கு கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் ஸ்ட்ரிக், கொஞ்சம் கட்டுப்பாடு, இதுடன் இந்த குணங்களுடன் இருந்தால்தான் அவருக்கு புள்ளைய மெயின்டைன் பண்ணலாம். இதே வாப்பா வீட்டுக்கு போயிட்டாரு, மனைவியுடன் அவர் இருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரிக், இந்த ரூல்ஸ், இந்த கண்டிஷன் இதெல்லாம் இருந்தா அங்க அவர் ஃபெயில் ஆயிடுவார். மனைவியை ஹேண்டில் பண்ற முறை அது வித்தியாசம். அவர் ஒரு அப்பா
அப்பாவாக இருந்தால், எங்கட பாசையில் அப்பா பாட்டனாக இருந்தால் பேர குழந்தையுடன் ஹேண்டில் பண்ற முறை வித்தியாசம். அது பிள்ளைகளோட இருக்கிற மாதிரி கட்டுப்பாடா இருக்கலாது. மிச்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். இப்படி முதலாளியாக இருந்தால் ஒரு கேரக்டர், தொழிலாளியாக இருந்தால் மற்றும் ஒரு கேரக்டர், நண்பர்களுடன் இன்னொரு கேரக்டர் என்று உலகத்துல வாழும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் பல கேரக்டர்ல வாழ வேண்டியிருக்கு. இஸ்லாம் சொல்லுது, நீங்க வேண்டிய கேரக்டர்ல வாழுங்க, தீனோட வாழுங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழுங்க, நீங்க வெற்றி. எப்ப எங்கட மூளைய, எங்கட சிந்தனைய, எங்கட திறமைய அதுல நுழைச்சோமோ நாங்க மாட்டி. மேலானவர்களே, இதுல ஒரு விஷயத்தை மட்டும் பிரதானமாக சொல்வதென்று பொறுத்தவரை நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்க எல்லா சைடையும் பார்க்கிறோம். குடும்பஸ்தர்களை பொறுத்த வரையில எங்கட பிள்ளைய எப்படி படிக்க வைக்கணும், எப்படி அந்த பிள்ளைய பழக்கினா ஒரு பொசிஷனுக்கு பிள்ளைய கொண்டு போய் சேர்க்கலாம், எல்லாரும் யோசிக்கிறோம், இல்லன்றதுக்கு இல்ல. எங்கட மனைவி எப்படி நாங்க வச்சுக்கணும் யோசிக்கிறோம். எங்கட பிசினஸ், எங்கட கடை, இதை நாங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் நாங்க யோசிக்கிறோம். எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்யறோம். நாங்க யாரும் சின்ன பிள்ளைகளும் இல்ல, நாங்க யாரும் விளப்பம் இல்லாதவங்களும் இல்ல. ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் செய்வீங்க. ஹதீஸுடைய இஸ்திம்பாத் விளக்கம் சொல்றதாக இருந்தால் இந்த ஹதீஸுக்கு நீங்க எல்லாம் செய்வீங்க. மனைவியோட எப்படி செட்டில் பண்ணணும், பிள்ளையோட எப்படி செட்டில் பண்ணணும், பேரனோட எப்படி செட்டில் பண்ணணும், பிசினஸ்ல எப்படி செட்டில் பண்ணணும், எல்லாம் செய்வீங்க. கியாமத் நாள் வந்தா ஒரு விஷயத்தை மறப்பீங்க. அது என்ன தெரியுமா? நீங்க மௌத்தா போற நேரம் உங்களோட பொஞ்சாதி புள்ளைகளுக்கு எதை செட்டில் பண்ணிட்டு போறீங்க என்றத யோசிக்கிறதுக்கு மறந்துடுவீங்க. நாங்க சொல்லலாம். இன்னும் அவ்வளவு மையுன்சா. அது மட்டுமில்ல, இதுதான் கியாமத் நாள் வரும் பொழுது வஹுவ யுன்சா. நாங்க மௌத்தா போன பிறகு என் பிள்ளைகளுக்கு, என் மனைவி மக்களுக்கு என்ன செய்யணும் என்றதுக்கு தானே. இது நீங்க மறக்க மாட்டீங்க. கியாமத் நாள் வரும் பொழுது மறக்கடிக்கப்படுவீர்கள். அது அவ்வளவு ஷைஇன் யுன்ஸவு மின் உம்மத்தி. ஏண்ட உம்மத்துல கியாமத் நாள் நெருங்கும் பொழுது முதலாவது மறக்கடிக்கப்பட்டது இதுதான் என்றார். மேலானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான கருத்து இருக்கு. நாங்க ஜனாசா தொழுவிக்கிறோம் தானே. ஜனாசா தொழுற நேரம் முதலாவது தக்பீர் அல்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். இரண்டாவது தக்பீர் பின்னால ஸலவாத் ஓதுவோம். மூணாவது தக்பீருக்கு பின்னால மையத்துக்காக வேண்டி துஆ செய்வோம். செய்றோம் தானே. நாலாவது தக்பீருக்கு பின்னால ஒரு துஆ ஓதுவோம். இல்ல நாலாவது தக்பீருக்கு ஓத தேவையில்ல என்றவங்க மூணாவது தக்பீர்ல ஓதுவாங்க. நீங்க 3 ஓதுறா 4 ஓதுறாததுல பிரச்சனை. எல்லாரும் ஓதுற துஆ தான் அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு வஃபிர் லனா வலஹு. ஜனாஸா தொழுகையில முதலாவது தக்பீர சூரத்துல் ஃபாத்திஹா சரி, இரண்டாவது தக்பீர்ல ஸலவாத் ஓதினோம் சரி, மூணாவது தக்பீர்ல மையத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு செஞ்சோம் சரி. அல்லாஹும்ம வஃபிர் லஹு அல்லாஹும்ம வஃபிர் லஹா ஏதோ யாரெல்லாம் அவனோட பாவத்தை மன்னி அவனோட இந்த நரக நெருப்பெற்று பாதுகாக்கு நக்கிஹி மினல் ஹத்தாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியல் மினத் தனஸ். ஒரு ஊத்த உடுப்ப எப்படி துப்புரவாக்கி வெள்ளையாக்குவி அதே போல என் அம்மா துப்புராக்கி என் பாப்பா துப்புராக்கி எல்லாம் ஓதுவோம். ஆனா நாலாவது துஆ
இந்த நாலாவது கட்டத்துல வரக்கூடிய துவா இருக்குது, இது டோட்டலி டிஃபரண்ட். இந்த துவாட பொருளை பாருங்க. அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு, யா அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலிகள் எங்களுக்கு தடை செஞ்சிடாத, அது சரி. வலா தஃப்தின்னா பாதஹு, யா அல்லாஹ் இவர் மௌத்தாவிட்டார், உம்மாவோ பாப்பாவோ மௌத்தாவிட்டாங்க, இவருக்கு பிறகு எங்கள பிரச்சனைய உண்டாக்காதா. ஃபித்னாண்டா பிரச்சனை. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் காட்டி தாராங்க. நீங்க நாலாவது தக்பீருக்கு பின்னால மையத்தை வச்சுட்டு துவா கேட்கறது எப்படி? இந்த மௌத்தா போட வரால எங்களுக்கு பிரச்சனை உண்டாக்காது அப்படின்னா பேயா வருவாருன்ற அர்த்தமா? பொருள் என்ன? மௌத்தா போட வரால எங்களுக்கு பிரச்சனை வரண்டா. மேலானவர்களே, இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ். எப்ப ஒரு மனுஷன் வாழ்ற காலத்துல எல்லாத்தையும் செட்டில் பண்ற மாதிரி மவுத்து நெருங்குற நேரம், அவர் மௌத்தா போன நேரம், மவுத்து நெருங்குற நேரம் அல்ல, மௌத்தா போன பிறவும் குடும்பத்துல பிரச்சனை வராம செட்டில் பண்றது அந்த குடும்பஸ்தனுடைய கடமை. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னால், நீங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்ப நாங்க நினைக்கிறோம் தெரியுமா, மௌத்தா போக்குல சொத்து சுகம் எல்லாம் சரியா பிரிச்சு கொடுத்துட்டு போனோம் வேண்டாம், அவ்வா அது எங்கட ஊர்ல இருக்கிற ஹாஜியா இருக்கு தானே. நாங்க ஆட்டா ஒற்றாள்கள், நாங்க பேமெண்ட் வியாபாரி, நாங்க சம்பளத்துக்கு இருக்கிறவங்க, நாங்க வச்சு கொடுக்க சொத்து இருக்குதா பத்து இருக்குதான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த ஆயத்துல தொடர்ந்து அப்படியே வந்துட்டு, நான் குத்துபா நேரம் என்றதால மிச்சம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அந்த ஆயத்துல அப்படி ரிஜால் நசீபு மிம்மா தரக்கல் வாலிதான் என்ற ஆயத்துல அப்படியே சொல்லிட்டு வந்து, மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர நசீபம் மஃப்ரூலா, நீங்க மௌத்தா போற நேரம் உங்கள்ட்ட இருக்கிற சொத்து கொஞ்சமா இருந்தாலும் மிச்சமா இருந்தாலும் சரியா செஞ்சுட்டு போங்க என்றார். எங்கட பாசையில சொன்னா 50 ரூபா வித்துட்டு போனாலும் சரிதான், 5 கோடி ரூபா வித்துட்டு போனாலும் தான் சரியா செஞ்சுட்டு போங்க. மேலானவர்களே, எப்ப ஷரியத்துக்கு மாற்றமான முறையில நாங்க செய்வோமோ ஒரு நாளும் நிம்மதி இருக்காது. எனக்கு நல்ல விளங்குது. இப்ப இந்த பயானம் பண்ணிட்டு வரக்கொள்ள 10 நிமிஷம் ஆகுது, என்ன சொல்ல வராருன்னு விளங்கிக்காதுன்னு நினைக்கிறேன். மௌத்தா போக்குல செட்டில் பண்ணுங்க, மௌத்தா போக்குல செட்டில் பண்ணுங்கடா. அதாவது ஆரம்பத்துல குர்ஆன் ஆயத்தை ஹதீஸை சொல்லிட்டு செட்டில் பண்றது என்ன தெரியுமா? முதலாவது, நாங்க மௌத்தா போற டைம்ல எங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருளா இருந்தாலும், அதான் சொன்னே, 5000 ரூபா வச்சுட்டு போனாலும் புள்ளேலுக்கு சரியா கொடுத்துட்டு போகணும். இல்லாட்டி ஃபித்னான்னு துவா கேட்டோமே, ஃபித்னாவை தராதண்டு. இது மிஸ் ஆவினத்தால இன்றைக்கு எவ்வளவு குடும்பம் சீரழியுதுன்னு தெரியுமா? நாங்க யோசிக்காத சைட், நாங்க யோசிக்காத சைட். ஒரு எக்ஸாம்பிள் 2-3 உதாரணம் சொல்றேன், லேசா விளங்குறதுக்காக வேண்டி. மேலானவர்களே, சில வீட்டுல 3 புள்ள இருக்கும். பாப்பா என்ன செய்வாரு, சாதாரண ஆட்கள் எடுப்போமே, பணக்காரவங்க என்ற நேரம் எங்கடையில 25% மிடில் கிளாஸ் எடுப்போம். ஒரு வீடு இருக்கும், ஒரு 2 தட்டு வீடு, ஒரு 2 ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், சின்ன ஒரு வீடு. இந்த வீட்டுல 3 பிள்ளைகளோட வாழுவாங்க. கொஞ்ச நாள் போக்கல நான் அவ வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம். அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு தங்கச்சியையும் கொடுத்து தாத்தாவையும் கொடுக்கிறேன். எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. தாத்தாவுக்கும் கொடுத்த, தாத்தாவையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, தங்கச்சியும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்து முடியக்குள்ள மகாகேதர ஊட்டையும் கேட்டுட்டு அவர் ஸ்ரீலங்காவுக்கு வரக்குள்ள அவருக்கு 32-33 வயசு. மேலானவர்களே,
இதுக்கு பின்னால கல்யாணம் பேசி அவர் முடிக்கல, அவருக்கு 35 வயசு தான். இது இப்ப பொதுவா இன்றைக்கு ஃபேமிலியில என்ன தெரியுமா நடக்குது? தாத்தாக்கு கல்யாணம் முடிச்சு அனுப்பியாச்சு, தங்கச்சிய கல்யாணம் முடிச்சு அனுப்பியாச்சு, நானா அவருக்கு தான் மகாகேதர பாப்பா வாயால சொல்லி சொல்லி மௌத்தா பேத்துருவார். சுருக்கமான நேரம் என்றதால பாயிண்ட் அவுட் மட்டும் பண்ணிட்டு போறேன். 100கணக்கான வழக்கு இப்ப இவரை எல்லாம் கொடுத்து நிக்கிறார். பாப்பா திடீரென்று கண்ணை பொத்தின போறோம், மச்சம்மா 2 பேரும் வர பாப்பாட காணி ஊடிக்கு தானே, உங்களுடைய பாப்பா தானே, பங்கு கேளு பங்கு கேளு, பாப்பாட பங்குல எங்களுக்கு மூடு, தாத்தாவும் வார தங்கச்சியும் வார. இவன் சொல்ற மகாகேதர் எனக்கு யாரு சென்ன பாப்பா செல்லி கொண்டிருந்த நிறைய லோயஸ் மாதிரி மீக்கிறமா இல்ல, பாப்பா செல்லி கொண்டிருந்த இன்ரைட்டிங் தந்தாரா இல்ல, எழுதி தந்தாரா இல்ல, லெட்டராவது இருக்குதா இல்ல, பாப்பா சொல்லி கொண்டு கேட்டு பாருங்களேன், கேட்டு பாருங்க, சாச்சட்ட கேட்டு பாருங்க, மாமாட்ட கேட்டு. ஓ, வழக்கு போட்டால் நானக்கு பங்கு தான் கிடைக்கும், முழுவதும் கிடைக்காது. மேலானவர்களே, இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல எத்தனை குடும்பம் நாங்க எப்பயாவது யோசிக்கிறோமா? ஒரு புள்ள படிக்கிறாரு, உம்மா மாப்பா மூட்டுல வயசாளி 5 பேர், நானமா சொன்னாங்க, தம்பி நீ வாப்பா பாருங்க, நீ யோசிக்க வேணும், செலவெல்லாம் நாங்க அனுப்புறோம், நீ உம்மாவை பாரு வாப்பாவை பாரு. உம்மாவை பார்த்தாரு, வாப்பாவை பார்த்தாரு, உம்மாவை பார்த்தாரு, நானமார்ல செலவு கழிக்கிறாங்க. இவருக்கு வேலைக்கு பேத்துக்கொள்ளவும் மேலாத உம்மா அப்பட்ட ஒருத்தரும் இல்லை. தாத்துக்கு கட்டு கஷ்டம் வைங்களே, இங்க உள்ளவருக்கு இங்க ஜொப்பா கேளுமா, படிச்ச புள்ள. நான் 3rd person கதை செய்யல, நான் மிம்பர்ல இருந்து இறங்கினா நீங்க எங்க கேட்டா எனக்கு செல்லுமான அளவுக்கு சமூகத்தில் இறங்கி தேடிட்டு தான் பேசுறேன். படிச்ச புள்ள ஜொப் வருது, கொழும்புக்கு வருது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வருது, அங்க வருது இங்க வருது, கேட்டுக்கொள்ளலாம். உம்மாட்ட வாப்பாட்ட யாரும் இல்ல, பொம்பளை பிள்ளைகள் இல்ல, எல்லாம் ஆம்பளை பிள்ளைகள். நானும் சொல்றேன், நீங்க ஒன்றும் பயப்படாங்க தம்பி, நாங்க பாக்குறோம். பார்த்து 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 மூத்தவன் கல்யாணம் முடிச்சான், 2வது கல்யாணம் முடிச்ச, 3வது கல்யாணம் முடிச்சு போன பிறகு பாப்பா கண்ணை பத்தினா இப்ப இவருக்கு 29-30 வயசு ஆகிடுச்சு. இப்ப டிஃபரண்டா பார்த்தா இதுக்கு போறதுதான் இவர் இப்ப ஊடு தேட, ஜொப்பே தேடணும். இப்ப ஊட்டியில் இருந்த மகாகேதர இவர் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து பொண்டாட்டிய வைக்க கொள்ள உம்மா செல்லுற சரியில்லை இல்லையா, நானமாருக்கும் பங்கு கொடுக்கணும் இல்லையா, நானமாருக்கும் பங்கு கொடுக்கணும் இல்லையா. மேலானவர்களே, அவ்வளவே செஞ்சுட்டு கொடியன் இன்றைக்கு பொஞ்சாதியோட கூலி விட்டுல. நல்லா தெளிவா விளங்கிக்கோங்க. நாங்க மௌத்தா போன பிறகு எங்கட புள்ள குட்டியல் பதுவா செய்யற லெவலுக்கு கேட்கப்படாது. இப்ப வழக்கு பேத்து கொண்டிருக்கிறது கொழும்புல 5 புள்ளேல். நான் ஆரம்பத்துல சொன்ன இது வசதியான ஆட்கள். இப்ப கொழும்புல வழக்கு பேத்து கொண்டிருக்கிற கேஸ் 5 புள்ளேல் நினைக்கிறேன். இப்ப வசதி மூத்தவருக்கு நீங்க கோலு கடை எடுத்துக்கோங்க, நானுக்கு அவருக்கு அதை எழுதி கொடுத்த, இவருக்கு எழுதி கொடுத்த கடைசி பொம்பளை புள்ள வாப்பாட்ட இந்த மத்தெல்லாம் ஆம்பளை புள்ள. பொம்பளை புள்ள இல்லையா, நீங்க வாப்பாட்டீங்க, நீங்க டெடாட்டே இருந்த புள்ள மல்த எல்லாத்துக்கும் சொத்து பத்து எழுதி கொடுத்து கடைசியில பொம்பளை பிள்ளைக்கு சென்ன எங்கட வீடு உங்களுக்கு தந்தாலி, என்ன செல்ல புள்ள உங்களுக்கு தான். பாப்பா மௌத்து முடிச்சது சாதாரண நிலைமையில உள்ள வாலிபர். பாப்பா மௌத்தா போன பிறகு 4 பேரை நினைக்கிறார், வந்து நின்றான் சொத்த பீரி என்று. வந்து நின்றான் சொத்த பீரி மருமக்கள் மார்.
இல்ல வாபஸ் என்னது எந்த ப்ரூஃப்? மேலானவர்களே, வழக்கு போட்டு இந்த புள்ள தோத்துருச்சு. மிம்பர்ல செல்லப்படாத சிங்களத்துல செல்ற காக்காக்கு ஆப்பா போட்ட மாதிரி என்று இப்ப யோசிங்க. ஒவ்வொரு வாப்பமாரும் இந்த புள்ள அவளுக்கு துவா செய்யுமா பதுவா செய்யுமா? இந்த புள்ள துவா செய்யுமா பதுவா செய்யுமா? உள்ளவங்களோ இல்லாதவங்களோ வாய் வார்த்தையில சொத்துக்களை வாய் சொல்லிட்டு போயிராங்க. ஒன்று உசுரோடைக்குள்ள சரியா எழுதி கொடுங்க. இல்லைண்டா சும்மா விட்டுட்டு போங்க, முறைப்படி பிரிச்சு கொள்ளட்டும். 2 பிள்ளைக்கு எழுதி கொடுத்து 3ஆவதுக்கு விட்டுட்டு போனீங்க, வாய் வார்த்தை எந்த கோர்ட்லையும் செல்லுபடி ஆகாது. நல்ல விளைக்கும். இஸ்லாம் தெளிவான மார்க்கம். நிறைய வரக்கூடிய ஒரு சட்டம் தான். வளர்த்த பிள்ளைக்கு என்ன புள்ள இல்லைன்னு சில பேர் புள்ள எடுத்து வளர்க்கிற, கொஞ்ச நாள் போக்குல இவருக்கு புள்ள பிறந்துடும். இப்ப கொஞ்ச நாள் போகுது. மேலானவர்களே, பாப்பா மௌத்து, பெரிய பணக்கார ஆட்கள், வாகனம் எல்லாம் இருக்குது. பாப்பா மௌத்து, புள்ளைக்கு என்ன பங்கு? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க மிடில் கிளாஸ்ல. பிள்ளைக்கு பெரியோடு வாப்பமாலும் தைக்கிற வீட்டுல மத்த நாணத்தான் வரலாம் பெரிய பெரிய ஆட்கள். பிள்ளைக்கு என்ன நாணமா சென்னோட எங்கட தங்கச்சே இல்ல வளர்த்தது போச்சு. உசுரோட எழுதி கொடுத்தீந்தா சரி. நான் இது எல்லாமே டிரெக்டா இன்வால்வ் ஆகினதை மட்டும் பேசுறேன். மிம்பர்ல நீங்க ஏற்றி வச்சு பேச சொன்னா எனக்கு கற்பனை கதை செல்ல இயலாது. சமூகத்துல தேடிட்டு பேசுறேன். இப்ப யோசிங்க, புள்ளையில எடுத்து வளர்த்த வாப்பமார் என்னத்தை எழுதி வச்சுட்டு போனீங்க. இப்ப இந்த புள்ள சொல்ற பதில் என்ன தெரியுமா? பாப்பா புள்ள இல்லன்னு எடுத்தாரு, வேலைக்காரியா தான் பாவிச்சாரு, போக்கள் ஒன்னும் தந்துட்டு போல. மேலானவர்களே, நாங்க வாழ்ந்து மௌத்தா போன பின்னால எங்கட புள்ளையில எங்களுக்கு பதுவா செய்யப்படாது. நிறைய கணவனும் மனைவியும் சேர்ந்து யோசிக்கிறேன். வசதி வாய் வரக்குள்ள நாங்க 4 பொடியமாருக்கு 4 கடை எழுதி கொடுத்துருவோமே உதாரணத்துக்கு. அவ்வளவு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை செட்டில் பண்ணி கொடுத்துருவோமே. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்தான், என்ன புள்ள எல்லாம் செட்டில். எத்தனை கணவன்மாரோட பொஞ்சாதியை யோசிச்சீங்க? எத்தனை பேர் எழுதி கொடுத்தவங்க ஈக்கிறீங்க? இது பஜார், நிறைய வசதியானவங்க ஈக்கிறீங்க. கத்துக்கிற கடை 3 பொடியமா இருக்கும். உட பொஞ்சாதிக்கு என்ன அக்குறனையில ஊடு எடுத்த மகளுக்கு உட மனைவிக்கு என்ன? இப்படி நாங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து நாங்க புள்ள குட்டிகளுக்கு எழுதிட்டு போறோம். நாளைக்கு நாங்க கண்ணை போட்டுன காலத்துக்கு உம்மா இங்கே மங்கே ஃபுட்பால் விளையாடப்படுறான். இதே சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல இப்பயும் மழை கொண்டு போய் கொண்டிருக்கு. இப்பயும் மழை கொண்டு போயிட்டு இருக்கு. வசதி வாய்ப்பாக இருந்தவங்க நாங்க எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்தோம், சொந்த மனைவியை மறந்துட்டோம். என்ன செய்யற ஊட என்ற பேர்ல 4 அப்ப மனுஷிக்கு அதை யோசிக்கிறல்ல. காலப்போக்குல நாங்க எப்படி எழுதுற, எனக்கு பிறகு என்ற 4 பிள்ளைக்கும் நீ கண்ணை பொத்தின் என்ற ஒன்றை பொண்டாட்டி ரோட்ல இல்லண்டேலுமா? எத்தனை வயசாலி பொம்புலேன் கணவனோட வாழ்க்கை பூரா ஓடி 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 சாதாரண ஆட்களாக இருந்தவங்க பெரும் கோடீஸ்வரர்களாக ஆகும் வரைக்கும் சொந்த சொத்து பத்து நகை நட்டு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்திலையும் பங்கு பெற்று இவர் ஹாஜியார் கண்ணை பொத்தின போறோம். நாணக்காரன் தம்பிட்டு அனுப்புற, தம்பிக்காரன் தங்கச்சிட்டு அனுப்புற. நடக்குதா இல்லையா? இதைத்தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கடைசி ஜமானாக்குள் இந்த சைட மறப்பீங்க. மேலானவர்களே, இஸ்லாம் மிச்சம் தெளிவானது. இது வரைக்கும் என்றா இஸ்லாம் சொல்லுது, நீங்க வக்ஃப் பண்ணுறதாக இருந்தாலும் 1/3,
மூணுல ஒரு பங்கு தான் உசுரோட இக்கலை கொடுத்துட்டு போனோம். மூணுல ஒரு பங்கு. நாங்க 2 ஜும்மா பயனை கேட்டோம், 2 தப்சீர் கிளாஸுக்கு போனோம், அல்லது ஒரு 4 மாசம் ஜமாத் போனோம், இல்லாட்டி 2 ஏதாவது ஒன்றை கேட்டோம். எங்களுக்கு ஒரு மையத்தூட்டு போனோம். எங்கட கூட பிறந்த தம்பி திடீரென்று எக்ஸிட் ஆயிட்டாரு, மவுத் ஆயிட்டாரு. நாங்க உடனே ஜோஸ் ஆகிட்டு என் காணியில அரவாசிய பள்ளியை கொடுக்கிறேன், என் 2 வீட்டுல உள்ள மதரசா கொடுக்கிறேன், இத்தனை இந்த கடையை இந்த சங்கத்துக்கு கொடுக்கிறேன். எழுதுற இல்லையா? எழுத முன்னால புள்ளேலுக்கு என்னத்தை வச்சேன்னு கேட்கணும். ஈதான் இஸ்லாம். மேலானவர்களே, ஒவ்வொரு காசுக்கும் டபுள் சைடு, 2 சைடு. நாங்க இந்த சில வாப்பமார் செஞ்சுட்டு போற தவறு. மேலானவர்களே, ஒரு வாப்பா என்ன செஞ்சுட்டாரு, பள்ளி கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடியம்மாருக்கு 8 பேர் நினைக்கிறான். அந்த காணி தான் இருக்குது, பெரிய காணி. நான் ஏக்கர் கணக்கா சொன்னா எங்கட ஆட்கள் பொல்லாத ஆட்கள் ஏரியா இங்க இருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. பெரிய காணி, கோடிக்கணக்கான சொத்து, அவனும் பணத்துல வளர்ந்த பிள்ளைகள். இப்ப பார்த்தாங்க வாப்பா மவுத்து, சொத்தை பார்த்தா சொத்தை அப்படியே வேற வாப்ப எழுதி வச்சு நின்றா வழக்கு. எங்கட வாப்பட காணியத்தான் இப்ப அந்த நிறுவனம் மதரசாவோ பள்ளியோ ஏதோ ஒன்று தரமாட்டோம். இவன் சொல்றா எங்கட வாப்பட, அவன் சொல்ற உங்களோட வாப்பா பள்ளிக்கு தந்தாச்சு, பள்ளி நினைச்சு கொண்டிருக்கிற வாப்பா பள்ளிக்கு தந்தேன், புள்ளேல் நினைச்சு கொண்டிருக்கிற புள்ளேலுக்கு தந்தேன். இந்த மனுஷன் வாய் வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டு இப்ப என்ன தரமா ஊரே அந்த புள்ளேலுக்கு காரி துப்புற மனுஷனா இவன். பாப்பா நல்ல மனுஷன், பெரியார் கொடை வல்லல், எங்கட பள்ளிக்கு இவ்வளவு பெரிய காணிய தந்தாரு. கொடியுமாறு கேட்கிறான் இல்லையா? அவனால இஸ்லாம் இல்ல, அவனால காஃபிர். நவுசுபில்லா. புள்ளேல்கிட்ட கேட்டா எங்களுக்கே இவர் தந்தில்ல, இவர் எப்படி கொடுத்தாரு? நடுவுல நான் சொல்றது உங்களுக்கு எப்படி விளங்குதோ தெரியாது. நடுவுல இருந்து பாருங்க, ஒரு சைட்ல புள்ளைய சொல்றது சரியா இல்லையா? சரிதானே? சொந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டலையா இவர் ஊருக்கு கொடுக்கணும். இனி ஊரே ஆஜியார் அவுலியான்றது பேர பேட்டில இருந்து வாப்பாக்கு செய்தான் என்ற இஸ்லாம் தெளிவா சொல்லிட்டு போகுது. நீங்க வக்ஃப் செஞ்சாலும் புள்ள குட்டியில பார்த்துட்டு வக்ஃப் செய்யும். எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே, பணம் சொத்து செல்வம் என்பது எவ்வளவு பெருசு எவ்வளவு சின்னது என்றது இல்ல. நாங்க மௌத்தா போறதுக்கு முன்னால ஒவ்வொன்றையும் நாங்க யோசிக்கணும். நாங்க மௌத்தா போன பின்னால புள்ள குட்டியில அடிச்சு கொண்டு சாவக்கூடாது. இதே சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல ஒரு சண்டேல நாணக்காரர் சென்னாராம், எங்கட வாப்பா செஞ்சுட்டு போன வேலைக்கு அவட கபரு 10 மணி காணிய அறக்குறையா வச்சுட்டு போயிட்டாரு. புள்ளையில அடிச்சு கொண்டு சாகுறாங்க. துவா செய்வாங்களா? எனவே மேலானவர்களே, இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. எனவே ரமலானுடைய மாசம் வருது. நான் ஒவ்வொரு நிர்வாகங்களுக்கும் கேட்டுக்கொள்றது, நிர்வாகத்துல நிறைய நிகழ்ச்சி நடத்துவீங்க. நோம்புல பயான் பயான் நிறைஞ்ச ஓஃப்ளவர் ஆகி பயான். இந்த பயான்கள் எல்லாம் நடத்துறதோட அதை நிப்பாட்டினாலும் பரவாயில்ல, எங்கள கூப்பிடவும் வானம். ஏழுமெண்டா உங்களோட ஊர்ல தஜ்வீத் கிளாஸ் நடத்துற மாதிரி, உங்களோட ஊர்ல ஃபிக்ர் கிளாஸ் நடத்துற மாதிரி, உங்களோட ஊர் பள்ளி வாசல்ல முழு நோம்புலையும் ஒரு 2 நாள் சரி வாரிசு உரிமை, வாரிசு சட்டம், வராசத், ஒரு வாப்பாக்கு போற புள்ளேலுக்கு அந்த சொத்து எப்படி போகணும், வாப்பா எப்படி கொடுக்கணும், புள்ளேல் எப்படி எடுக்கணும் என்றத உலமாக்களை வச்சு நடத்துங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசின எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أطلع في سماء النبوة سراجا لاميا وقمرا منيرا وأطلع في إكمام الرسالة ثمرا جانيا وزهرا منيرا. تبارك اسمه وتمت كلمه وعمت نعمه وجرى بما كان وما يكون قلمه. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم إياي أولا بتقوى الله.
فإن التقوى عصمة لمن يلتزم به. أحذركم يوما عبوسا قمطريرا. ويا إخواننا المسلمون، من أطاع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فعليكم معاشر المسلمين باتباع رسول الله صلى الله عليه وسلم وأصحابه، واتقوا الله ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية ضعافا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا. صدق الله مولانا العظيم. بارك الله لي ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بآيات الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمسلمين أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله أحمده حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله الأكبر، وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله الأطهر. وصلى الله على سيدنا محمد وآله ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم إياي أولا بتقوى الله. ألا إن الله تعالى أمركم بالصلاة والسلام على من هو شافي للأنام. فقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. وارض اللهم عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي المرتضى، وعن بقية المبشرين بالجنة رضوان الله تعالى عليهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب يجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك أنت الغفور الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه له يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.